காவேரி, நான் ஒன்னு சொல்றேன். நீ இந்த வீட்டு பொண்ணு, அதுக்காக சொல்றேன். நீ ரம்யாவோட சேர்ந்து நிறைய தப்பு பண்ற. அப்படி பண்ணாது. உன்னோட வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அதை தவற விட்டுறாத. இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இதோட விட்டுரு. இல்லனா நீ தாங்க மாட்ட. எங்களை சொல்லிட்டு இப்ப நீ எங்களை மிரட்டுற. மிரட்டுறது இல்லம்மா, ஒரு வகையில உன்னை காப்பாத்துறது. ரம்யா, நீ இந்த மாதிரி பண்றத முதல்ல விட்டுரு. ரம்யானா என்னன்னு தெரியுமா? அபயம். ஒரு வகையில அதுவும் சரிதான். நீ இந்த குடும்பத்தோட ஆளே இல்லையே. ஓசியில அபயம் தேடி தானே வந்திருக்க. நீ ஓசி தானே. ஓசிக்கே இவ்ளோ ஸ்ட்ரென்த்தா? ஏய், யார பார்த்து நீ சொல்ற? நீ யார் என்ன சொல்றதுக்கு? நீ என்ன என் சொந்தமா இல்ல உறவா? எதுவும் இல்லாதவளுக்கு இத பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை? பாருங்க மாமா, இவ என்னென்ன சொல்றான்னு பாருங்க. நான் இந்த வீட்ல ஒருத்தர் இல்லையா மாமா? இத்தனைக்கு உங்களை கட்டிக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தவ மாமா. என்ன பத்தி இவ இப்படி பேசிட்டா? அண்ணா, ஜனனி இந்த மாதிரி பேசுறதை நீ கண்டிப்பா தடுத்தாகணும். அவங்க பேசுறதை எங்களால பொறுத்து போக முடியாது. இவங்க நம்ம குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க அண்ணா. அண்ணா போடுங்க, அவங்கள 2 போடு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சுமதியை கடத்திட்டு போய் அவ கையில இருந்து தாலிய பறிச்சது உங்கள யாரு? அந்த நீதிமான், நியாயமான் யாரு? சொல்லுங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்காம சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுற நீங்க தான் சொல்லணும். சுமதியா? அவங்க கையில தாலியா? எனக்கு அப்படி யாரும் தெரியாதுன்னு. நான் யாரையும் அப்படி கவனிக்கல. அப்போ உண்மையை சொல்ல மாட்டீங்க. அதான் ஜனனியை மாட்ட வச்சு அசிங்கப்படுத்தணும்னு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கீழ்த்தனமா கூட நடந்துக்குவீங்க. அண்ணா அப்படிலாம் இல்லண்ணா. ஏன்னா இப்படிலாம் பேசுற? ஜனனியை அவமானப்படுத்த நினைக்கிறதும் அசிங்கப்படுத்த நினைக்கிறதும் எனக்கும் சேர்த்து தானே. அப்படின்னா நான் நல்லா இருக்க கூடாது, இதுதானே உங்க மனசுல இருக்கிறது? அண்ணா அந்த மாதிரி நினைச்சு நாங்க எதுவும் பண்ணலண்ணா. அப்படியா? கோயில்ல தாலியை பிரிச்சு போடுற சமயத்துல ஊர்க்காரங்க முன்னாடி என் பொண்டாட்டி கழுத்துல தாலி இல்லைன்னு தெரிய வந்தவன் முதல்ல அசிங்கப்படுறது யாரு? நான் தானே. அவ என் பொண்டாட்டி. எல்லாரும் என்னதான் பார்ப்பாங்க, என்னையதான் கேட்பாங்க. என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா செஞ்சிருப்பீங்களா? அண்ணா அது நாங்க அப்படி எதுவும் செய்யலண்ணா. எல்லாம் தெரியும். இதுக்கு மேல அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க ஜனனிக்கு செய்யறது நாளைக்கு பார்த்துக்கோங்க. இதையும் மீறி நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா அப்பாட்ட சொல்ல வேண்டியது வரும். இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். கிளம்புங்க. பாத்துங்க. சரிங்க. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. அவனை ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சிடலாம். ஜென்மத்துக்கு அவன் வெளியில வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோங்க ஐயா. இன்ஸ்பெக்டருங்க எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. இருங்க ஐயா, நான் கால் பண்றேன். என்னையா சார், ராசையா வந்திருக்காங்க. உங்க கேட்டாரு. அப்படியா? ஆமாங்க ஐயா. இப்போ எங்க இருக்காரு? ஸ்டேஷன்ல தாங்க ஐயா இருக்காரு. ஐயா அங்கேயே இருக்க சொல்லு, நான் இப்போ வந்துடுறேன். சரிங்க, ஓகே. ஐயா, இன்ஸ்பெக்டர் ரிட்டர்ன் வரேன்னு சொல்லிட்டாரு. 5 நிமிஷம் தான் ஐயா, வெயிட் பண்ணுங்க. ஐயா, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா ஐயா? வணக்கம் சார். எங்கேயா இருக்காரு? அப்போ உள்ள உட்காந்துருக்காங்க சார். சரி வா. வாங்க. வாங்கய்யா, வணக்கம்.
ஐயா நீங்க வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் கிளம்பிருக்க மாட்டேன். அந்த தாஸ் விஷயத்துல என்ன செய்ய போறீங்க? அவன் நம்ம வீட்டு பொண்ணு மேலேயே கை வச்சிருக்கான். இப்ப அவனை கவனிக்கிற விதத்துல இவன் மட்டும் இல்ல, இனி ஊர்ல இருக்கிற ஒரு பைய கூட இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டான். ஐயா எஃப்ஐஆர் வேற மாதிரி போட்டிருக்கேன். பாப்பா பேரு எங்கேயும் வராது. இல்ல, இந்த கேஸ் அப்படி இல்ல, அப்படி செய்ய முடியாது. வேற என்ன செய்யலாம்னு சொல்லுங்க ஐயா. எஃப்ஐஆர் போட வேண்டாம். என்னையா சொல்றீங்க? ஆமா, அப்ப வேற என்னதான் பண்றது? அவனை விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். ஐயா இவன் ஏற்கனவே சட்டத்தை மதிக்காதவன். இவன் மேல எஃப்ஐஆர் போடாம விட்டா இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் லீகலா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் உங்களுக்கு உறுதி தரேன், உங்க பொண்ணோட போட்டோ பேர்லாம் வெளியே வராது. எஃப்ஐஆர் போட்டு லீகலா போற மாதிரி செட் பண்ணி ஆளை ட்ரீட் பண்ணிடுவோம். நீங்க தைரியமா இருங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இத வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கு. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. எனக்கு புரியல. யோ கொஞ்சம் வெளியேறியா கூப்பிடுறேன். சரிங்க. என்னையா சொல்றீங்க? ஆமா, யோ ஏட்டையா எஸ்ஐ வர சொல்லி. சரிங்க சார். சார்